அருமையான அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் ரட்டளையில் வரலாறு காணாத வெற்றியை பார்க்க போகிறாங்க. கோயம்புத்தூர் வடக்கில் வானதி சீனிவாசன் அக்கா தாமரையில் ஜெயிக்க போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பயம்னா தோல்வி பயத்தில் உளர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதை பற்றி கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. 471 நாள் புலால் சிறையில் இருந்துட்டு இப்போ தான் வெளியே இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்றைக்கோ நாளைக்கோ இருக்குது. அவங்களுக்கும் தெரியும் எப்போ வேணாலும் திரும்ப உள்ளே போகலாம். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஊழல் வழக்கில் மீண்டும் திமுக முன்னாள் அமைச்சர் சிறை செல்வார் என கூறியுள்ளார். நேற்று கரூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா 4க்கு 4 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான என்டிஏ கோயம்புத்தூர் தெற்கு அருமையான அம்மன் கே அர்ஜுனன் அவர்கள் ரட்டளையில் வரலாறு காணாத வெற்றியை பார்க்க போகிறாங்க. கோயம்புத்தூர் வடக்கில் வானதி சீனிவாசன் அக்கா தாமரையில் ஜெயிக்க போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பயம்னா தோல்வி பயத்தில் உளர ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதை பற்றி கண்டுகொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. 471 நாள் புலால் சிறையில் இருந்துட்டு இப்போ தான் வெளியே இருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இன்றைக்கோ நாளைக்கோ இருக்குது. அவங்களுக்கும் தெரியும் எப்போ வேணாலும் திரும்ப உள்ளே போகலான்னு. அதனால் அவங்க நல்லா இருக்கட்டும். நாங்கள் எங்கள் பணியை தொண்டனாக நாங்கள் செய்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அந்த தொண்டர் அடிக்கிறாரு. அதே போல் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் மிதிக்கிறார் ஒரு தொண்டர் தொங்கிட்டு. ஆனால் அரசியலில் சகிப்புத்தன்மை அதிகமாக வேணும். எங்கூட இந்த பகுதியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வடவள்ளி சந்திரசேகரன் இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மாவட்ட தலைவர் அண்ணன் இருக்கிறாங்க. எல்லோருமே நாம் புரிந்து கொள்ள வேண்டுங்கன்னா அரசியலில் சகிப்புத்தன்மை வேண்டும். சகிப்புத்தன்மை குறைஞ்சதுன்னா வரக்கூடிய பிரச்சனைகள் மக்கள் இதெல்லாத்தையும் பார்க்குறாங்க. மக்கள் தெளிவாக டிவியை பார்க்குறாங்க. ஒரு தலைவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை பார்க்குறாங்க. இதே மு.க. ஸ்டாலின் ஐயா மெட்ரோவில் பிடிச்சி ஒரு அப்பா பண்ணாங்க. திமுக காரங்க அவங்க பல இடத்துல பொதுமக்கள் அடிக்கிறாங்க. நேற்று கரூரில் வெண்ணமலை இஷ்யூக்கு திமுக காரங்க பெண்கள் அடித்தாங்க. தமிழ்நாடு முழுவதும் பார்க்கின்றாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எப்பொழுதும் பொறுமையாக இருக்கக்கூடியவர். இன்னைக்கு அவரும் அந்த தப்பை பண்ணுறாரு, நம்ம அதை பார்க்குறோம். விஜய் அவர்கள் புதிதாக வந்திருக்கின்றார்கள். அதனால் சகிப்புத்தன்மை வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. பொதுமக்கள் பார்க்குறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.